ஹலோ, வெல்கம் டு தமிழாஸ் சேனல். ஏய் சாகி தமிழ், ஹாய். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கதை சொல்லுவேன், ஓகேவா? அந்த கதை எதை பத்தினா பாவம் புண்ணியம் சம்பந்தப்பட்டது. அந்த கதையோட முடிவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ரெண்டு ஆண்டி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு ஒருத்தன் வந்து வழி கேட்கறான். இங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காராமே, பண்ணையார் இருக்காராமே, எப்போ போனாலும் சாப்பாடு போடுவாராமே, அவங்க வீட்டுக்கு வழி சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு அந்த ரெண்டு பொம்பளை சொல்றாங்க, ஐயோ அந்த பண்ணையார் வீட்டுக்கா போறீங்க? அவரு பயங்கரமான ஆளாச்சே. லாஸ்ட் டைம் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டாரு, அதுல அவங்க வீட்டுல ஒரு 10 பேர் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. விஷம் கலந்த சாப்பாடை போட்டு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, உண்மையில அந்த பண்ணையார் 100 பேர் ஏழைங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அவங்க 100 பேருக்கு சமைக்கிறதுனா நிறைய பாத்திரம், பெரிய பாத்திரம் இருக்கு இல்லையா? ஸோ வீட்டு வாசல்ல வச்சு பெரிய பாத்திரத்தை சமைக்கிறாங்க. அந்த நேரத்துல வானத்துல ஒரு கழுகு பாம்பை கொத்தி சாப்பிட்றதுக்காக கொத்திட்டு போகுது. அப்ப அந்த பாம்போட வாயில இருந்து 2 சொட்டு விஷம் அந்த பாத்திரத்துல விழுந்துருச்சு. இது அந்த பண்ணையாருக்கு தெரியாது, அங்கிருந்து யாருக்குமே தெரியாது, சரியா? இப்போ அதை சாப்பிட்ட ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கதையில அந்த 10 பேர் இறந்தாங்க இல்லையா, அதோட பாவம் யாருக்கு போய் சேரும்? தமிழ் நீ சொல்லு. பண்ணையாருக்கா, இல்ல பாம்புக்கா, இல்ல கழுகுக்கா? அது எப்படா பாம்புக்கு போவோம்? பாம்பே செத்து போச்சு, அது வாயிலிருந்து அதை அறியாமலே 2 சொட்டு விஷம் கீழே விழுந்துச்சு. ஸோ பாம்புக்கு போகாதே. கழுகுக்கு எப்படி போவோம்? கழுகு மட்டும் என்ன தப்பு பண்ணுச்சு? அதோட சாப்பாட்டை அதை எடுத்துட்டு போகுது. வானத்துல அவ்வளவு ஹைட்ல பறக்குது, கீழே என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா அதால? பண்ணையாரு நல்ல இடத்துல தான் சாப்பாடு போடுறாரு. சரி நீ சொல்லு, அந்த பாவம் யாருக்கு போகும்? அந்த 2 ஆண்டிக்கு வேணுமனே சொன்னாங்கல்ல, எந்த உண்மை தெரியாம போனதுனால பண்ணையார் வீட்டுக்கு போக கூடாது, சாப்பிடக்கூடாது. பண்ணையாருக்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேரும். ஓ, குரலி பேசுறாங்கல்ல? ஆமா, அதனால அந்த பாவம் போய் 2 ஆண்டி வீட்டுக்கு தான் போகும். சூப்பர். சோ மாரல் என்னன்னா, எந்த ஒரு உண்மையும் தெரியாம மத்தவங்க கிட்ட புரளி பேசி மத்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தராங்க தெரியுமா, அவங்க தலையில தான் அந்த பாவம் போய் விழும். சோ நீங்களும் எந்த உண்மையும் தெரியாம புரளி பேசாதீங்க, நேர்மையா நடந்துக்குங்க.